Hi friends, welcome to Veni Streets Tamil. வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பெப்பர் சிக்கன் கிரேவி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இஞ்சி, பூண்டு, மிளகு இது மூணையும் நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். நீங்க மிக்சியில கூட அரைச்சுக்கலாம். நான் இன்னைக்கு அம்மியில அரைச்சு எடுத்துக்கிறேன். இப்போ தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 தக்காளி, தேவையான அளவு உப்பு, நம்ம அரைச்ச இஞ்சி, பூண்டு, மிளகு பேஸ்ட். எக்ஸ்ட்ரா காரத்துக்கு வேணும்னா மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக மிளகு தூள் வச்சிருக்கேன். சிக்கன் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, தாளிக்கிறதுக்கு எண்ணெயும் கடுகு வச்சிருக்கேன். எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்றேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். எப்பயுமே நம்ம பெப்பர் சிக்கன் செய்யும்போது இரும்பு கடாயில செஞ்சா நல்லா இருக்கும். கலர் நல்லா டார்க் கலர்ல கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு இரும்பு சத்தும் சேர்ந்து வரும். சமைச்ச உடனே நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிடணும். கடாயிலே வச்சிடக்கூடாது. கடாயிலே வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பிளாக் ஆயிரும். அது உடம்புக்கு நல்லது இல்லை. அதனால எப்பயுமே நம்ம எந்த டிஷ் இரும்பு கடாயில செஞ்சாலும் சமைச்ச உடனே நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிடணும். இப்போ கடாய் நல்லா சூடானதும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நான் இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி ரொம்ப கொலைய வேகணும்னு அவசியம் இல்லை. எப்படியும் நம்ம சிக்கன் சேர்த்து வேக வைக்க தான் போறோம். அதனால இந்த ஸ்டேஜ்லயே நான் நல்லா கிளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் நல்லா மஞ்சத்தூள், உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ சிக்கன் சேர்த்ததும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். சிக்கன்ல இருந்தே லைட்டா தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட், மிளகு, இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ சிக்கன் வேகறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே உப்பையும் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். ஏன்னா சிக்கன் வேகும் போதும் சிக்கன்ல இருந்தும் தண்ணி வரும். அதனால அந்த தண்ணியே போதுமானதா இருக்கும். இப்போ நான் மூடி வச்சுக்கிறேன் சிக்கன் வேகறதுக்காக. சிக்கன் வேகறதுக்கு எப்படியும் ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும். அதுக்கு இடையில ஒரு 2 டைம்ஸ் இந்த மாதிரி ஓபன் பண்ணி தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இல்ல தண்ணி வத்திருச்சு அப்படின்னா சிக்கன் அடி பிடிச்சிரும். அதுக்காக நம்ம அப்பப்போ ஓபன் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நான் பெப்பர் தூள் தூவிக்கிறேன். கூடவே மல்லி இலையும் தூவிக்கிறேன். நான் இன்னைக்கு சிக்கன் போனோடு எடுத்திருக்கேன். அதனால எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. எனக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு சிக்கன் வேகறதுக்கு. இதே வெறும் ஃப்ளெஷ் மட்டும் இருந்ததுன்னா இன்னும் குயிக்கா வெந்துடும். சிக்கன் வெந்துருச்சு. ஆனா தண்ணி இருக்கு. இந்த தண்ணியை நான் வத்த வைக்க போறேன். அதுக்காக இப்போ அந்த மூடி வச்சிருந்த லிட்டை ஓபன் பண்ணிட்டு நான் ஹை ஃப்ளேம்ல வச்சு தண்ணியை சுண்ட வச்சுக்க போறேன். இந்த அளவுக்காவது திக்கா இருக்கணும். அப்பதான் கிரேவி நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா சிக்கன் ஆற எல்லா கிரேவியுமே உறிஞ்சிரும். அப்ப ரொம்ப ட்ரை ஆயிரும். எனக்கு இன்னைக்கு கிரேவி மாதிரி தான் வேணும், சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட. அதனால நான் இந்த ஸ்டேஜ்லயே ஆஃப் பண்ணி வேற பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிடுறேன். அவ்வளவுதான், நம்ம சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ் கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். பிரியாணி கூட இன்னும் சூப்பரா இருக்கும். நீங்க டிஃபன் ஐட்டம்ஸ் கூட பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பாக்குறேன். பாய்.